வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா முருகா சரணம். ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் சித்ரா ஃப்ரம் சித்தூஸ்னஸ் சேனல். எல்லாரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உலகமெங்கும் தைப்பூச விரதம் கடைபிடிக்கக்கூடிய அனைத்து முருக அடியார்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வேண்டுதல்களும். நீங்கள் என்ன வேண்டி தைப்பூச விரதம் கடைபிடிச்சிட்ருக்கீங்களோ அந்த வேண்டுதல் அனைத்தும் கூடிய சீக்கிரம் முருகப்பெருமானோட அருளால் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே முருகப்பெருமான் கிட்ட உங்களுக்காக வேண்டுதல் வச்சிட்ருக்கேன். நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராயண வரிகளும் முருகப்பெருமானை போற்றி பாடக்கூடிய பாராயண வரிகளும் அதனுடைய பொருள் விளக்கமும் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு கந்தர் அலங்காரம் பாடலில் வரக்கூடிய 38வது பாடலை எப்படி பாராயணம் செய்யணும், அதனுடைய பொருள் விளக்கம் என்னன்னு பார்த்துடலாமா? நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசரிரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரியார் சொல்கிறார். இந்த பாடலுடைய பொருள் விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, திங்கக்கிழமை அப்படின்னு வரக்கூடிய நாட்கள் என்னை என்ன செய்துவிட முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அடுத்து என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கென்று இருக்கக்கூடிய கர்ம வினைகளும் என்னுடைய முன்ஜென்ம பாவ வினைகளும் என்னுடைய ஊழ்வினையும் என்னை என்ன செய்துவிட முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அடுத்து பாருங்க, அஷ்டமகுரு, அஷ்டம சனி, அந்த மாதிரி வரக்கூடிய கோள்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், சந்திராஷ்டமம், அந்த மாதிரி கோள்களால் எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னை என்ன செஞ்சிட முடியும்? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமனால் வரக்கூடிய பாதிப்பு அதுவுமே என்னை என்ன செய்து விட முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமரேசர்னா நம்முடைய குமரக்கடவுள், குமரேசருடைய இரு தாளும், அவர் அணிந்து இருக்கக்கூடிய சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் ஆறு முகமும் அவருடைய பன்னிரு தோளும் கடம்ப மலர் மாலையும் எனக்கு முன்னே வந்து தோன்றும். நாட்களாலையும் வினைகளாலும் கோள்களாலும் கொடும் கூற்றாலும் யமனால் வரக்கூடிய அனைத்து துன்பங்களும் குமரேசருடைய தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் அவருடைய 6 முகங்களும் பன்னிரு தோளும் கடம்ப மலர் மாலையும் என் முன்னே வந்து தோன்றும் போது இவை அனைத்தினாலும் எனக்கு ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு அருணகிரியார் பாடுறாரு. நிஜமாக சொல்கிறேங்க, நானுமே நிறைய ராசி பலன் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பெண்மணி தான். இந்த பாடலை பாராயணம் செய்ய 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 சந்திராஷ்டமம் எங்களை எதுவுமே செய்யறதில்ல. அதை நான் கண்கூட பார்த்துருக்கேன். என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு பாடல் வரிகளையும் அதனுடைய பொருள் விளக்கத்துடன் நான் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.